إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وعن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين وقال نبينا صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. வணங்குவதற்கு தலையையும் வாழ்த்துவதற்கு நாவையும் சிந்திப்பதற்கு அறிவையும் செயல்படுவதற்கு உறுப்புகளையும் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயர் போற்றி இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தினை சாற்றி அன்னார்தம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த அவர்களது குடும்பத்தார் சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபியன்கள் தபவு தாபியன்கள் சங்கைக்குரிய இமாம்கள் இறைநேச செல்வர்கள் இறையருள் பெற்ற நல்லடியார்கள் இங்கே குழும்பி இருக்கிற பெரியோர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் உங்கள் யாவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் வரலும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, கம்பம் பகுதியிலே இருக்கின்ற ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் கிளையை சார்ந்தவர்கள் இன்றைய நாளிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற நிகழ்ச்சி ரமலானை வரவேற்போம். அதில் ஈமானையும் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான 2 தலைப்புகளிலே பேசுவதற்காக ஏற்பாடு செய்து அதன் மூலம் இந்த ரமலானை நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வான்மறையும் வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரமலானின் மூலம் நீங்கள் என்ன சிறப்பை அடைய வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த அனைத்து நன்மைகளையும் அடைவதற்குண்டான ஏற்பாடுகளில் நாம் பலகீனமாக இருப்பதன் காரணத்தினாலே வருகின்ற காலங்களிலாவது அந்த ரமலானை ரமலானாக பாவித்து அந்த ரமலானுக்கு என்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று வான்மறையும் வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களோ அத்தனை சிறப்புகளை நாம் அடைந்து இந்த ஆண்டு ரமலான் மாதத்தில் இருக்கின்ற வாய்ப்பை தந்த அல்லாஹ் அடுத்த ஆண்டுகளிலும் தருவானா இல்லையா என்பது தெரியாது.
கிடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாய்ப்பை, கிடைத்திருக்கின்ற அந்த சிறப்பை சரியாக பயன்படுத்தி நன்மைகள் அனைத்தையும் அடைவதற்குண்டான ஏற்பாடில் நாம் இருக்க வேண்டும். கவனக்குறைவாக இருந்து ரமலானை வீணடித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த தலைப்பு நமக்கு தந்திருக்கிறார்கள். என்ன தலைப்பு தந்தார்கள்? ரமலானை அமல்களால் அலங்கரிப்போம். ரமலானை அமல்களால் அலங்கரிங்கள் என்று சொன்னால், ரமலான் மாதம் வருவதற்கு முன்பே அநேக பள்ளிகளில் வெள்ளை அடித்து அலங்கரிக்கார்கள். அடிக்கிறாங்களா இல்லையா? ரமலான் மாதம் வந்துருச்சுனால உடனே பள்ளியாசுக்கு வெள்ளை அடிப்பாங்க. அடுத்து இருக்கிற பழைய பாய்கள்லாம் கலைந்து விட்டு புதிய பாய் வாங்கி போடுவாங்க. புது பாய் யாருக்கு? ரமலானில் மட்டும் கொஞ்சம் பேர் வருவாங்க. ரமலானில் வருவார்கள், வந்தார்கள், நின்றார்கள், சென்றார்கள் அப்படின்னு வருவார்கள், நிற்பார்கள், சென்று விடுவார்கள். அவர்களுக்காக புதிதாக வெள்ளை அடித்து புதிதாக பாய் வாங்கி புதிதாக இமாமும் ஒருவர் நன்மை செய்வார்கள். ரமலான் தொழுகைக்கென்று ஒரு இமாம் ஏற்பாடு செய்யறாங்களா இல்லையா? அவர் ஹாஃபில் குரான் இரவு நேர தொழுகைக்காக ஒருவர் புதிதாக ஏற்பாடு செய்து எல்லாமே சிறப்பாக வைத்திருப்பார்கள். அந்த ரமலானிலே மட்டும் அதிகம் பேர் வருகிறார்கள். ரமலானுடைய பெருநாள் தொழுகை முடிந்த உடனேயே சென்று விடுகிறார்கள். அதான் நாங்க நாகூரில் இருக்கிற காலகட்டங்களில் ஒரு வால் போஸ்டே போடுவோம். காணாமல் போனவர்களை பற்றிய அறிவிப்பு. ரமலான் மாதத்தில் எங்களோடு இன்று தொழுதவர்கள், எப்படிங்க, எங்களோடு சகர் வைத்தவர்கள் கடைசி 10 நாள் எல்லா பள்ளியாசலையும் சகரை போட்டுறாங்க. அவர் தொழுகிறாரா இல்லையா கரெக்டா சகருக்கு அட்டன் பண்ணிடுவாங்க. மூக்க வச்சு மோந்து வாத்துவான்னு நினைக்கிறேன். இந்த பள்ளியில் இன்னைக்கு என்ன பிரியாணியா, அந்த பள்ளியில மீனா, அந்த பள்ளியில சைவமா அசைவமா எல்லாம் பார்த்து சகருக்கு போயிடுறது. சாப்பிட்டவர்கள், எங்களோடு சகர் சாப்பிட்டவர்கள், எங்களோடு லைலத்துல் கதிரில் நின்று வணங்கியவர்கள், சும்மா சாதாரணம்லாம் கிடையாது. பெருநாள் தொழுகை முடிந்தவுடனே புறப்பட்டு விட்டார்கள். காணவில்லை. காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தந்தால் அல்லாஹ் அவங்களுக்கு மறுமையில் தக்க கூலி தருவான் என்று வாழ்ப்பு சொல்லும். ஏனென்றால் பெருநாள் தொழுகை முடிந்த உடனேயே வாசலிலேயே நின்று அவன் கூப்பிட்டு போயிடுவான். யார் கூப்பிட்டு போயிடுவான்? மேற்பணியான் அழைத்து சென்று விடுகிறான். ஏனென்றால் ரமலான் மாதத்தில் அந்த நோன்பு அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ, எதற்காக அவர்கள் நோன்பு வைத்தார்களோ அந்த முழு பலனை அவர்கள் சரியாக செயல்படுத்தாத காரணத்தினால் வந்த விளைவு, வந்தோம், நின்றோம், சென்றோம் என்று சென்று விடுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? குதிபா யாயுலதின ஆமனு, ஈமான் உள்ளவர்களே, குதிபா அலைக்கும் சியாம் கமா குதிபா அல்லதின மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இதற்கு முன்பு இருந்தவர்கள் மீது நாம் நோன்பை கடமையாக்கியிருந்தது போல் உங்கள் மீது நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். எதற்காக? நீங்களாம் பட்டினி நடக்கணும். சில இமாம்கள் இப்படி வழக்கம் சொல்லுவாங்க. நோன்பு எதுக்கு தெரியுமா? பணக்காரர்கள்லாம் ஏழைகளுடைய பசியை அறிந்து கொள்வதற்காக நோன்பு அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான். அப்ப பணக்காரனுக்கு நோன்பு இல்லையா? ஏழைகளுக்கு நோன்பு இல்லையா? பணக்காரர்கள் எல்லாம் ஏழைகளுடைய பசியை அறிந்து கொள்வதற்காக அது அல்ல. அல்லாஹ் சொல்கிறான் அல்லக்கும் தத்தக்கும், இறையச்சம் உடையவர்களா ஆகும். லாயிலா இல்லல்லாஹ் ஒரு சில சொல்லியிருக்கான். அந்த லாயிலா இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதில் உறுதியான நம்பிக்கை இருக்கிறதான்னு சொன்னால் அந்த இஸ்திகாமத் இல்லாமல் போய்விட்டது. அந்த இறைவனுக்கு அச்சமற்றவர்களாக இந்த பூமியில வாழ்கிறார்கள் என்பதனாலே தான் அல்லாஹ் திருமறையின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். மூமின்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திட்டே இருங்க. அவர்கள் முக்மீனாக இருந்தால் பேர் தாங்கியலா இருக்கு, நல்லா பயன் இல்லாம இருக்கு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், நம்ம எப்பவும் ஓதிக்கிட்டு இருக்க இமாம் ஓதுவாங்க சூரத்துல் ஆலா, உன் எஸ்ஸிருக்களில் ஃபதக்கர் இன்ன ஃபாத்தி திக்ரா, உபதேசம் பயனளித்தால் உபதேசிங்க. சயதக்கரு மை யக்ஷா, இறையச்சம் உடையவர்களுக்கு உபதேசம் பயனளிக்கும். இறையச்சம் எப்போ வரும்? அல்லாஹ் சொல்றான் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அந்த நோன்பை உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறுகிறார்கள். ஆமீன் 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 3 முறை சொன்னார். மிம்பரை உபதேசம் செய்துவிட்டு இறங்கிய உடனே
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், இன்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு மிம்பரில் ஏறுகிற போது யார சொல்லலாம், ஆமீன் ஆமீன் என்று 3 முறை சொன்னீர்களே, காரணம் என்ன? வானவர் குமான் ஜிப்ரீல் அவர்கள் வரை தந்தார்கள். வந்து யார் ரமலான் மாதம் வந்து அந்த ரமலானுடைய மாதத்தில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும். நான் துவா செஞ்சது யாருங்க? நபிகள் வானவர் குமான் ஜிப்ரீல் இஸ்லாம். நான் ஆமீன் சொன்னேன். அடுத்து நபிகள் வானவர் குமான் ஜிப்ரீல் இஸ்லாம் சொன்னாங்க, யார் வயோதிகமான பெற்றோரை பெற்றிருந்தேன், எப்படிங்க வயோதிகமான தாய் தந்தையர் இருந்து அவர்களை கவனிக்கவில்லையோ அவன் நாசமாகட்டும். நான் ஆமீன் சொன்னேன். மூன்றாவதாக உங்கள் பெயர் சொல்லப்பட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொன்னா என்ன செய்யணும்? ஸலவாத் சொல்லணும். உங்கள் பெயர் சொல்லப்பட்டு அந்த உங்கள் பெயரை கேட்டதற்கு பின்பு எவன் உங்களுக்கு மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும். ஆமீன் சொன்னேன். இப்ப இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரமலான் மாதம் வந்த இறையச்சத்தை ஏற்படுத்தும். அடுத்து அந்த இறையச்சத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தன்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு நல்லெண்ணத்தோடு, ஈமான் வேணும் நல்லெண்ணம் வேணும். எல்லாரும் பட்டினி கிடக்க நானும் கிடக்கிறேன்னு நிறைய பேர் இருக்காங்க. எப்படி நோன்பு வைக்காங்க? நமக்கு நோன்பு வச்சா சகர்ல செம சாப்பாடு கிடைக்கும். நோன்பு வைக்கலன்னா அவளுக்கு மிச்சத்துக்கு காலையில் சாப்பிட வேண்டியிருக்கும். எதுக்கு? எல்லாரும் மாதிரி நோன்பு வச்சிருவோம். அப்படித்தான் நோன்பு. எப்படிதான் நோன்பு? ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நோன்பு காலங்களில் நோன்பு வைத்து விட்டு தொழுகைக்கு வருகின்றவர்கள் எந்த தொழுகைக்கு? நோன்பு திறக்கும் தொழுகைக்கு. ஃபஜருக்கல்ல, லொஹருக்கல்ல, அசருக்கல்ல. ஃபஜரு லொஹர் வர மாட்டாங்க, மகரிப்புக்கு வருவாங்க. அசருக்கு வருவாங்க, மகரிப்புக்கு வருவாங்க. லொஹரும் கிடையாது, ஃபஜரும் கிடையாது. இஷாவுக்கு சில பேர் சில நாள் வருவாங்க, அதோடு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனாலேதான் ஈமானும் சரியாக இல்லை, இஹ்திஸாபன் என்கிற நல்லெண்ணமும் சரியாக இல்லை. ஈமானும் இஹ்திஸாபன் எண்ணம் இருந்ததுனால் உஃபிரலஹு மா தகத்தம் மின் தன்பிஹி, அவனுடைய சென்று போன அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி 1901 ஹதீஸாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். என்ன செய்யணும்? அப்ப ஈமான் வேணும். ஈமான் எப்படி இருக்கணும்? என் ரப்புக்காக நான் பட்டினி எடுக்கிறேன், என் ரப்புடைய உத்தரவைக்காக நான் நோன்பு இருக்கிறேன் என்கின்ற அந்த அச்ச உணர்வோடு பகல் நேரங்களில் சும்மா வீணாக பட்டினி கிடந்து நோன்பு வைத்திருக்கிறேன் என்று ஊர் மெச்சுவதற்காக அல்ல. சில பேர் என்ன செய்வாங்க, நோன்பு வச்சுட்டா பகல் பூரா எச்சி துப்பிக்கிட்டே அலைவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன செய்வாங்க, ரோடு பூரா எச்சி துப்பாங்க. காரிக்க ஏண்டா என்னாச்சு? இல்லை நோன்பு வச்சிருக்கேன். நோன்பு வச்சா எச்சி துப்புன்னு சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சி துப்புன்னு சொல்ல இல்லை. நோன்பு எச்சி முழுங்கினா நோன்பு முறிஞ்சோம். எச்சி முழுங்கினா நோன்பு முறிஞ்சோம்னா வாயில எச்சியே இருக்கக்கூடாதுல்ல, ஈரமே இருக்கக்கூடாதுல்ல, ஒளிச்சேம்பு தண்ணியே தொடக்கூடாதுல்ல. ஒளிச்சேம்பு தண்ணி வாயில படுமா இல்லையா? படவே கூடாதுல்ல. அப்படியா? எச்சிய முழுங்கினாலும் நோம்பு முடியாது. எச்சிய முழுங்காட்ட நீ சகரில் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாது. எச்சி முழுங்குறதுல அது இயற்கையா போய்கிட்டு இருக்கும். கிளாஸ் திரும்புற கூட்டி வச்சு நவுதுபில்லா அல்ல காப்பத்தணும் அப்படி முழுங்குறது இல்லை. இயற்கையா எப்போது நமக்கு போய்கிட்டு இருக்கிறது போய்கிட்டே இருக்கும். போனாத்த நீ காலையில சகர்ல என்னது நீந்தினது, பறந்தது, 4 கால் உள்ளது, 2 கால் உள்ளது, பரப்பன, ஊர்வன, நீந்துவன எல்லாத்தையும் அவிச்சு வறுத்து பொறிச்சு எல்லாம் சாப்பிட்டாத்து சகரே அது செமிக்கும். இல்லைன்னா 2ஆம் நாளையில் நோன்பு முடிக்க வேண்டியது அதிகம். வயிற்று வலி வந்துடும், அல்சர் வந்துடும், பிரச்சனை ஆயிரும். டாக்டர் சொல்லி நோன்பு வைக்காது, யாப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போயிடும். அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரமலானை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ரமலானை அமல்களால் நிரப்பி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்டு பாக்கியவன்களாக இருந்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில ரையான் என்கின்ற அந்த வாசலில் நின்று கொண்டு ஐன சாயும் நோன்பாளிகள் எங்கே என்று அழைத்து நீங்கள்லாம் இதுவழியே போவோம்னு சொல்லுவாங்க. அந்த சிறப்பை அடைய முடியும். அதனாலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி.
ஈமானோடு நல்லெண்ணத்தோடு யார் நோன்பு வைக்கிறாரோ சென்று போன ஆண்டுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுக்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ஈமானோடும் நல்லெண்ணத்தோடும் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார்களோ, எப்ப நின்று வணங்கணும்? இரவு நேரத்தில். அவர்களுக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இரவு நேரத்தில் நின்று வணங்குவது எப்படிங்க? இரவு நேரத்தில் நின்று வணங்குவது நோன்பு வைத்திருந்தாலும் கூட நோன்பு காலங்களில் நோன்பை வீணடித்து விடக்கூடிய காரியங்களில் இருந்து தவிர்த்து கொள்வது. அது எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மல்லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஐயத தஆமஹு வ ஷராபஹு. புகாரில 6557வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். மல்லம் யத கௌல ஸூர், யார் நோன்பு வைத்துக் கொண்டு தீய பேச்சை விடவில்லையோ, வல் அமல பிஹி, தீய செயல்களில் அவன் விடவில்லையோ, வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐயத தஆமஹு வ ஷராபஹு. அதாவது நோன்பு வைத்துக் கொண்டு தீய பேச்சு, தீய செயல், சண்டையிடுதல், அது தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேசுதல், அதனால அதோடு மட்டுமல்லாமல் இந்த செயல்களை விடாமல் எவர் ஒரு பட்டினி கிடக்கின்றானோ அவன் பட்டினி கிடப்பதனால் எந்த பயனும் இல்லை என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐயத தஆமஹு வ ஷராபஹு. என்ன செய்யணும்? நோன்பு வச்சுட்டு நோன்பை வீணடித்து விடாமல் நற்கான காரியங்களில் ஈடுபடணும். அதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார். ரமலான் மாதம் வந்தாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக என்ன செய்யறாங்க? அமலின் மூலமாக மக்களை ஆர்வம் ஊட்டினார்கள். அதிலும் கடைசி 10 நாள் என்று சொன்னால் தங்களுடைய குடும்பத்தார் முதல் கொண்டு எல்லோரும் எழுப்பிவிட்டு அமல் செய்யுங்க, தூங்காதீர்கள், தூங்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். வரிந்து கட்டி கொண்டு அமல் செய்வார்கள். புயல் காற்றை விட அதிகமாக வேகம் விரைவாக அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ரமலான் இன்னும் சில நாட்களில் நம்மளை வந்து அடைய இருக்கிறது. அந்த ரமலானை ரமலானாக பாவித்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, ஐயாமன் மதூதான், எண்ணப்பட்ட சில நாட்கள் நோன்பு இருக்கிறது. அந்த நாட்களில் என்ன செய்யுங்க? ஃபமன் கான மின்கும் மது, எண்ணப்பட்ட நாட்கள் நோன்பு வைக்கணும். ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபைதத்துன் மின் ஐயாம் உகர். நீங்க நோயாளியாகவோ அது பயணத்துல இருந்தால் அப்ப விட்டுட்டுனா சகர் வச்சு சாப்பிட்டுட்டு காலையில விடுறதல்ல, அப்ப விட்டுணும், சகரை வைக்க கூடாது. அந்த ரமலான் காலம் முடிந்ததற்கு பின்பு மீட்டிக் கொள்ள வேண்டும். நோயா இருக்கிறோம்டா விட்டணும். அதே நேரத்தில் என்ன செய்யணும்? நோய் சரியானது பின்பு நோன்பு வைக்கணும். அதை சொல்லிய அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அப்படியே முடியவே செய்யாது என்கின்ற மருத்துவ சரியான சான்று இருக்குமே. ஆனால் நோன்பு வச்சுன்னா உயிருக்கு ஆபத்து, வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்கின்ற அளவிற்குண்டான நிலைமை இருக்குமே. ஆனால் அப்படி இருக்கின்ற போது தாமன் மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும், ஒரு நாள் உணவு கொடுக்கணும் என்றாலும் அல்லாஹ் திரும்பவும் சொல்லுகிறான், அந்த குறிப்பிட்ட நாட்களில் கணக்கிட்டு நோன்பு, எனினும் அதுக்கு சக்தி பெறாமல் இருப்பீர்கள். ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எனினும் எவரேனும் உபரியாக நன்மை செய்தால், ஒரு நல்ல 4 பேத்துக்கு 5 பேத்துக்கு கொடுத்தா அது அவருக்கு நல்லது. ஆயின் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களானால் நோன்புதான் வைப்பீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. நோயின் காரணம் சொல்லிட்டு நோன்பை விட்டு போட்டு நல்லா பகல் நேரம் போட்டு நல்லா பொறுக்க மேஞ்சுக்கிட்டு அலையிறல்ல, சாப்பிட்டு கொண்டு அலைவதில்ல. மருத்துவர் சாப்பிட்டு பட்டினிடக்கூடாது, அதனால பகல் பூரா சாப்பிட்டுட்டே இருக்கிறல்ல. ஆனாலும் நோன்பின் பலனை நீங்கள் அறிவீர்களானால் நோன்பு இருப்பதே உங்களுக்கு நன்மை என்பதை அல்லாஹ் அருமறையான் திருமறையில 2வது அத்தியாயம் 184வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்ப நம்முடைய தாய்மார்களும் சரி, சகோதரர்களும் சரி, தம்பி தாய்மார்களும் சகோதரர்களும் சரி, நோன்பு காலங்களில் சகர் வைக்கிறாங்க. பெண்கள் நோன்பு காலில் நோன்பு வைக்கிறாங்க. பெண்கள் எப்படி நோன்பு காலம் நோன்பு வைத்து விட்டு
ரமலான் பெருநாள் முடிந்ததற்கு அந்த ரமலானை பற்றிய நோன்பு வைத்தது, குர்ஆன் ஓதியது, தஸ்பீஹ் எல்லாத்தையும் மறந்து விடுகிறார்களோ அதே மட்டும் நோன்பு முடிந்த உடனே எல்லாத்தையும் மறந்துறாங்க. அதிலும் சில தாய்மார்கள் இரவெல்லாம் அதாவது நாம் சகருக்காக வேண்டிய எல்லா ஏற்பாடும் செய்து பகல்லையும் செய்து நைட்டும் பிள்ளை காலையில பகல் நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்காக வேண்டி உணவு தயார் பண்ணிப்பு எல்லாம் செஞ்சதுனால களைத்து போய் அழுத்து போய் அப்படியே தூங்கி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரால் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமா ஸஃபியன் லி அஸ்ஹாபிஹி. குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், அது மறுமை நாளிலே தன்னுடைய நண்பருக்காக குர்ஆனை நீங்கள் ஓதுவீர்களே ஆனால் அதோடு தொடர்புடையவர்களாக இருப்பீர்களே யௌமில் கியாமத் ஸஃபியன் லி அஸ்ஹாபிஹி, கியாம நாளிலே உங்களுக்கு அது பரிந்துரை செய்யக்கூடியதாக மாறிடும். எப்ப? கியாம நாளில. எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சொன்னால், இந்த உலகத்தில் குர்ஆனை சில பேர் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, வேலைக்கிழமையான வெள்ளிக்கிழமை யாசின் ஓதுறது தூக்கி வச்சிடுறது, ரமலான் மாசத்துல கொஞ்சம் ஓதுறது தூக்கி வச்சிடுறது, ரமலான் முடிகிற வரைக்கும் ஓதுவாங்க பெண்கள். குர்ஆன் மட்டுமல்ல, தஸ்பீஹ் எடுத்துக்கிட்டு தெருவா கூட போவாங்க, மார்க்கெட்டு போகும்போது கூட தஸ்பீஹோட தான் போவாங்க. ரமலான் முடிஞ்ச உடனேயே அதை மீண்டும் அந்த வெல்வெட்டு துணியில சுத்தி பீரோலில் மேல் பகுதியில் வைத்து விடுவார்கள். முசல்லாவை தூக்கி ஓரமா ஒதுக்கிடுவாங்க. அல்லாஹ் பிழைச்சு கிடந்தா அடுத்த வருஷம் நோன்பு வைக்க வாய்ப்பு கொடுத்தா அப்ப அடுத்த வருஷம் வரைக்கும் தொழுகையே கிடையாது. அடுத்த வருஷம் வரைக்கும் என்ன கிடையாது? தொழுகையே கிடையாது. தொழுகை மாதத்தில் சில நாட்கள் தான் கிடையாது ஒழிய எல்லா நாட்களும் தொழுகை இல்லாதவர்களாகவே ஆகிவிடுவதற்குண்டான வாய்ப்பு மார்க்கம் நமக்கு தரவில்லை. அவன் என்ன செய்யணும்? ரமலான் காலங்களில் வீணான முறையில நேரங்களை கழிப்பதிலிருந்து நாம் ஒதுங்கிவிட்டு அதிகமாக குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் ஒரு ஜுசுவை ஓதினால் எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கும், அத்தனை எழுத்துக்களுக்கும் 10 நன்மை என்று கணக்கிட்டால் உங்களுடைய நன்மை புத்தகத்தில் நன்மை தட்டிலே அதிகம் கணக்கக்கூடியதாக இது ஆகும். இன்னும் சில பேர் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சகர் நேரங்களிலே சகர் நிகழ்ச்சி என்று தொலைக்காட்சிகளில் போட்டு நம் மக்களை திசை திருப்பி கவனத்தை அதன்பால் கொண்டு சென்று என்ன செய்வார்கள்? நேரத்தை வீணடித்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக அந்த பயபக்தியுடையவர்கள் பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே 51வது அத்தியாயம் 15வது வசனத்திலே சொல்கிற போது சொல்கிறான், நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் சுவர்க்கத்தின் சோலைகளில் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். லஅல்லக்கும் தத்தகூன் இறையச்சம்னா எப்படி இருப்பாங்க? அவங்க மறுமையில சுவர்க்கத்தின் சோலைகளில் நீரூற்றுகளில் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் இறைவன் அவர்களுக்கு அளித்ததை திருப்தியாக பெற்றுக் கொள்வார்கள். நிச்சயமா அவர்கள் இதற்கு முன்னர் நன்மை செய்வோராகவே இருந்தார்கள். நன்மை செய்யறனா ரமலான் மாசத்தில் மட்டுமல்ல, ரமலான் முடிந்ததற்கு பின்பும் அந்த தொழுகை அந்த குர்ஆன் ஓதுதல், அந்த தர்மம், அந்த உறவை நேசித்தல் எல்லாமே இருக்கணும். நன்மை செய்வோராகவே இருந்தார்கள். கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், கானு கலீலம் மா யஹ்ஜஊன், கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவில் மிகவும் சொற்ப நேரம் என்று தூங்க மாட்டார்கள். வஃபில் அஸ்ஹாரின் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் விடிய கால நேரங்களில் பிரார்த்தனையின் போது இறைவனிடம் மன்னிப்பு கேட்பார்கள். அஸ்ஹார்னது சஹர் நேரம். நீங்க தொலைக்காட்சியை பட்டு இந்த ஜரத்து என்ன பேசுறாரு, அந்த ஜரத்து என்ன பேசுறாரு, அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, அதை பார்த்துட்டு இருக்க கூடாது. அந்த சகர் நேர சிந்தனை என்று அவர்கள் போட்டு அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை வளர்ப்பதற்குண்டான, மக்களுடைய பாவங்கள் மன்னிப்பதற்குண்டான வாய்ப்பை அவர்கள் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தொழுவுங்க, அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. அல்லாஹ் தனது திருமறையின் மூலமாக சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், வானத்தின் முதல் பகுதிக்கு வந்து என் அடியார்களே எந்திரிங்க, என்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், என்கிட்ட கேளுங்க, உங்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன்
என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? ரமலான் மாதம் வந்தால் சும்மா நோன்பு வச்சுட்டு படுத்து சில பேர் தூங்கிட்டே இருப்பாங்க. தொழுகைக்கு எப்போ வருவாங்க? பஜருக்கு வரமாட்டாங்க, லோருக்கு வரமாட்டாங்க. அசருக்கு பள்ளியாசல் நோம்பு கஞ்சி ஊத்துனா வருவாங்க. நோம்பு கஞ்சி இல்லைன்னா அதுவும் கிடையாது. நோம்பு திறப்பதற்கு பள்ளியாசலுக்கு வருவாங்க, நோம்பு திறந்தோட போயிடுவாங்க. இரவு தொழுகைக்கு ஒரு 5-6 நாளுக்கு வருவாங்க. பள்ளி ஃபுல்லா இருக்கும். 5-6 நாள் கழிஞ்ச உடனே அதுவும் சேர்ந்து கழிஞ்சு போயிடுவாங்க. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கடைசி 10 நாள், அந்த கடைசி 10 நாளில் அதிகமாக விழித்திருந்து நோன்பு வைத்து இரவு நேரங்களில் அதிக வணக்கத்தில் ஈடுபட்டு வரிந்து கட்டுக்கொண்டு வணக்கத்தில் ஈடுபட்டு பகல் நேரங்களில் அதிகமாக தர்மம் செய்து கழிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த 10 தினங்களில் ஜவளி எடுப்பதிலேயே ஆண்களும் பெண்களும் ஜவளி கடையை நிரப்புவர்களாக மாறிவிட்டார்கள். எதை நிரப்பணும்? பள்ளியாசல்ல இருந்துக்கணும், பள்ளியாசல உட்காரணும், அமல் செய்யணும், குர்ஆன் ஓதணும், தஸ்பீ ஓதணும், திக்ர் செய்யணும், தொழுகணும், வணங்கி கொண்டே இருக்கணும். நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு சொர்க்கமா இல்லையா? சொர்க்கம். அவருக்கு நரகமா? இல்ல, அவருக்கு மன்னிப்பு இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. அப்படி இருந்த அந்த துணைவிமார்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? வணங்குங்கள், தூங்கக்கூடாது, வரிந்து கட்டுக்கொண்டு வணங்குங்கள், அமல் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க என்று அமல்களை கொண்டு அலங்கரிக்க சொன்னார்கள். நீங்கள் அமல்களை கொண்டு அலங்கரிங்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் அநேகம் பேர் அழகிய உடையோடு அலங்கரித்து விட்டு சென்று விடுகிறார்கள். பெருநாள் திடல் முடிந்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ரமலான் மாதம் வந்து விட்டால் இதா ஜா ரமலான் ஃபுத்தியத் லஹு அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும். என்ன செய்யுங்க? சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாயில்கள் என்ன செய்யப்படும்? மூடப்படும். சொர்க்க வாசல் திறந்து நரக வாசல் மூடப்பட்டு சைத்தான் என்ன செய்வான்? விலங்கிடப்படுவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க, இதா ஜா ரமலான ஃபுத்தியத் அப்வாபுல் ஜன்னா வ உல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத் ஷயாத்தீன். சொர்க்க வாசல் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நரக வாசல் மூடப்பட்டிருக்கிறதே. சொர்க்கத்துக்குண்டான அமல்கள் அதிகம் செய்வதற்குண்டான வாய்ப்பு இந்த நாளில. ஏனென்றால் அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் செய்கின்ற அமல், அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் செய்கின்ற அமல், அஸ்ஸௌமுலி வான அஜ்ஸி பிஹி, நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குவேன். அதுக்கு அவன் தான் கூலி வழங்குவான். அதுக்கெல்லாம் இது சொல்லியாச்சு. இன்ன ஃபஜர் தொழுகை ஜமாத்தோடு தொழுதியா 27 மடங்கு நன்மை, குர்ஆன் ஓதுனியா ஒரு இடத்துக்கு 10 நன்மை, 1 ரூபாய் செஞ்சியா 1 ரூபாய்க்கு 10, ஒரு அமல் செஞ்சியா 1 சொல்லியாச்சு. ஆனால் ரமலானுடைய நோன்புக்கு மட்டுமே, அந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற நன்மைக்கு மட்டுமே நான் தான் கூலி கொடுப்பேன். அதுல எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? அதிகம் கூலி தருகின்ற அந்த வாய்ப்பு எதெல்லாம் இருக்கிறதோ, குர்ஆன் ஓதுதல், நோன்பு வைத்தல், இரவு நேரத்தில் நின்று வணங்குதல், தர்மம் செய்தல், அதிலும் குறிப்பாக உங்கள் உறவுகளை நேசித்தல். நம்ம வீட்டில் இருக்கிற துணிமணிகள் பத்தாது என்று மீண்டும் ஒவ்வொருத்தருக்கும் 3 ட்ரெஸ் 4 ட்ரெஸ் எடுக்கிறார். நம்ம உறவுகளில் வறுமையில் உள்ளவர்கள் ஒரு ட்ரெஸ் எடுப்பதற்கே கஷ்டப்படுகின்ற நிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கு எடுக்கிறதில்லை. அவர்களை நேசித்து அவர்களுக்கு குர்பா, நெருங்கிய உறவுகளுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு. அந்த உறவுகளை இந்த நோன்பு நாளங்களில் நேசிக்கணும். யார் உறவை நேசிக்கிறாரோ, உறவை நேசிப்பவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். யார் உறவை துண்டிக்கிறாரோ அவர்களை அல்லாஹ் துண்டித்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார். எனவே ரமலான் மாதம் வந்தால் படுத்து தூங்குவதுதான் நோன்பாளிக்கு நன்மை நினைக்கி விடாமல் தூங்கணும். தூங்குற நேரங்கள் இருக்கிறார். அதே நேரத்தில் அதிகமாக என்ன செய்யணும்? குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக வாங்கணும். அப்படி குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்களே ஆனால் குர்ஆன் உங்களுக்கு பரிந்து பேசும். அதிலும் அதிகமாக குர்ஆன் சூறாக்களை அதிகம் மனப்பாடம் செய்வீர்களே ஆனால் நாளை மறுமையிலே குர்ஆன் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யா அல்லாஹ், இவன் என்னை உலகத்தில் கண்ணியப்படுத்தினான், கண்ணியப்படுத்து என்று சொல்லும். உடனே அல்லாஹ் கிரீடத்தை மாட்டுவான்.
சொர்க்கத்துல கிரீடம்ங்க. கிரீடத்தை மாற்றியதற்கு பின்பு மீண்டும் குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் இன்னும் இவனை கண்ணியப்படுத்து என்று சொல்வான். அல்லாஹ் மீண்டும் அவனுக்கு கிரீடத்தில் முத்துக்களை பதிப்பான். அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குர்ஆன் திரும்பவும் பரிந்து பேசும், யா அல்லாஹ் அவனை இன்னும் கண்ணியப்படுத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், அப்படியானால் அவனுக்கு குர்ஆனில் எவ்வளவு சூறாக்கள் தெரியுமோ, எத்தனை வசனங்கள் தெரியுமோ அவனை ஓதிக்கொண்டு போக சொல்லுங்கள் என்று சொல்வான். அவன் குர்ஆனில் எவ்வளவு சூறாக்களை மனம் செய்திருந்தானோ அதை ஓதிக்கொண்டே செல்வான். இங்க இருந்து மதுரை வரைக்கும் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து மதுரை வரைக்கும் அல்லது பாளையம் வரைக்கும் அல்லது இங்கிட்டு கும்ளி வரைக்கும் எத்தனை 50 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் அவன் நடந்து சென்று ஓதிக்கிட்டே போய் எங்கனை நிறுத்திக்கிறானோ அது வரைக்கும் சொர்க்கத்தில் அவனுக்கு இடம் அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? அதிகமாக குர்ஆனோடு தொடர்புடைய ஆகணும். அதிகம் இந்த குர்ஆனுடைய சூறாக்களை மனனம் செய்யணும். நம்ம அந்த காலத்துல சின்ன பிள்ளையில ஓதுற காலத்துல குல்லுவர பின்னாசு, குல்லுவரப்பில் ஃபலக்கு, குல்லுவல்லாஹு, இதாஜாக, வல்லசிரி, இன்னாத்தைனா இதைத்தான் ஓதிக்கிட்டே இருக்கும். தொழுகையில இதைத்தான் ஓதிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. வேற சூறாக்கள் நம்ம மனப்பாடம் பண்ணதே இல்லை. அதிலும் சில பேர் குர்ஆன் ஓத தெரியாதனால, ஓத தெரியாதவர்களுக்காண்டி சில புக் ஸ்டால்கள் தமிழ்ல போட்டு வச்சிருக்கான். தெரியாதனமாக அதை ஓதி மனப்பாடம் செய்து குர்ஆனை கந்தரகோலமாக ஆக்கிட்டு இருக்காங்க. ரமலானை பயன்படுத்துங்க. இமாம்களை வைத்து குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் ஓதுங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஃபஜர் தொழுகைக்கு பின்பு ஹாஃபில்களை கொண்டு, குர்ஆன் மதரசா இருக்கு, ஹிஃப்லு மதரசா, அந்த ஆசிரியரை கொண்டு ஓத தெரியாதவர்களுக்கு ரமலான் மாசத்திலேயே, அப்ப புதிய வரவுகள் வேற இருப்பாங்கல்ல, அந்த ரமலான் மாசத்திலேயே அதிகமாக குர்ஆனை ஓதி கொடுப்பதற்கு 2 இமாம்கள் அமர்ந்து யாருக்கெல்லாம் இதோடு தஜ்வீது சட்டத்தோடு சொல்லி கொடுக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது அங்கே படித்து கொடுக்கிறார்கள், படிக்கும் செய்தார்கள், ஓரளவு தெரிந்து விடுகிறார்கள். அதனை தொடர்ந்து ரமலானுக்கு பின்பும், சுபுக்கு பின்போ அல்லது மகரிபுக்கு பின்போ அவர்கள் ஓய்வு கிடைக்கிற அந்த நேரங்களில் அந்த இமாம்கள் அமர்ந்து பாடம் படிக்கிறார்கள். குர்ஆனை படிக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள் படித்துக் கொண்டார்கள். குர்ஆனை யார் புறக்கணித்தார்களோ அல்லாஹ்வும் இந்த உலகத்தில் உங்களை புறக்கணித்து விடுவான், மறுமையிலும் புறக்கணித்து விடுவான். ஒமன் அந்திக்ரி ஃபஇன்னலஹு மஈஷத்தன் லன்கா. எம்முடைய உபதேசம் உங்கள்கிட்ட வந்தது, அதை நீங்கள் புறக்கணித்தீர்கள், நாம் உங்களை புறக்கணித்து விட்டோம், கஷ்டமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஃபஇன்னலஹு மஈஷத்தன் லன்கா என்று சொல்கிறான். யார் இந்த குர்ஆனை புறக்கணித்து படிக்காமல் இருந்தார்களோ மறுமையில் அவர்களை குருடனாக எழுப்புவான். அப்படி எழுப்புகின்ற போது இவன் கேட்பான், இல்லமே ஹஸர்தனி ஆமா, யா அல்லாஹ் எனக்கு ஏன் கண் இல்லைன்னு. நான் என்ன வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், சன் டிவியை பார்த்தேன், ஜெய் பார்த்தேன், எல்லா டிவியும் பார்த்தேன், ஆனா இங்க ஒரு டிவி பார்க்க முடியல, கண்ணு கூட இருக்கே அல்லான்பான். அல்லாஹ் சொல்லுவான், அத்தத்துக்கு ஆயாத்துனா பல சீத்தா, நம்முடைய அத்தாட்சி உன்ட்ட வந்துச்சு, அதை நீ அன்னைக்கு மறந்த, இன்னைக்கு நாம் உன்னை மறந்துட்டோம், குருடனா இருந்துருவான். எனவே ரமலானாக பயன்படுத்துங்கள், அமல்களை கொண்டு அலங்கரியுங்கள், வீண் பேச்சுக்களை தவிர்ந்திருங்கள், அதிகம் தர்மம் செய்யுங்கள், நோன்பு அதிகமாக இருங்கள், இரவு நேரத்தில் அதிகம் நின்று வணங்குங்கள். முன் சென்ற பாவங்கள் மண் காம ரமலான ஈமானன் சாபன் ஒஃபிரலகு மாத்த கத்தம் என் தம்பி. இந்த நேரத்தில் இன்னும் சில பேர் இருந்து நீ 8 ரக்காத்து 20 ரக்காத்து எவ்வளவு பிரச்சனைனா, அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருப்ப, உன் வேலை எதுவும் அதைப்பாரு, எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி தொழுக வேண்டும் என்று இருக்குமே, ஆனால் ரமலான்ல மட்டும் 20 ரக்காத்து தொழுவக்கூடாது, ரமலான் எல்லா நாளும் தொழுவு பார்ப்போம், தொழுவியா? தொழுவ மாட்டான். அதிலும் குறிப்பாக ரமலானில மட்டும் தொழுவாரு, இரவு தொழுகையில மட்டும். அவர் குர்ஆன்ல இமாம் என்ன ஓதுறாருன்னு தெரியாத அளவுக்கு ஓடுவாரு, அதை கேட்டு நிற்பாங்க. ரமலான்ல தொழுக வேண்டிய ஃபர்லான தொழுகை பூரா விட்டுருவாங்க. அந்த கோஷ்டில அப்படி உள்ளவங்க தான் வருவாங்க. நீங்க 8 ரக்காத்து, நாங்க 20 ரக்காத்துன்னு சண்டைக்கு வருவார்கள். அனசாய், நான் நோம்பாளிப்பா, தயவுசெய்து போ, வீண் பேச்சு வீண் சர்ச்சைகள் எங்களுக்கு வேண்டாம். நீங்க உங்கள் இமாம்கள் எதை சொன்னார்களோ அந்த இமாம்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறதாக சொல்கிற உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற ஹதீஸ், ரமலான் அல்லாத காலங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8+3 தொழுதார்கள் என்பதை உம்மஹாத்துல் முஃமினீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக நேசித்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அதை தொழுவுங்க, தொழுவதன் மூலமாக முன் சென்ற பாவங்கள் மன்னிப்பு பெறுகின்ற வாய்ப்பை பெறுங்கள் என சொல்லி நிறைவு செய்கிறேன். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீரு ஃபஇன்ன சுஹூர பரக்கா.
சஹர் செய்யுங்க, பரக்கத் செய்யப்படுவீர்கள். சஹர் செய்யுங்கன்னு நீங்க 3 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. வாங்க சொல்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்து வரைக்கும் என்ன செய்யணும், அரை மணி நேரத்துக்கு முந்தைய வரைக்கும் சாப்பிட்டுக்க வேண்டியது. அதாவது நான் 5 மணிக்கு பாங்க சொல்லலாம்னு வச்சுங்க, 4:45 4:50 வரைக்கும் அதை கொஞ்சம் தூங்கிட்டீங்க, பாங்க சொல்ல மயக்கத்தட்டுங்க, அது வரைக்கும் சாப்பிடலாம். அதை விட்டு போட்டு 3 மணிக்கு வயிற்று பொடுக்க சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கம் தொண்டன்னு கொண்டு தூங்கிடக்கூடாது. சுபுக தொலையை விட்டுட்டு பிந்தி சாப்பிடுங்க. முந்தி நோம்பு தரங்க. முந்தி நோம்பு தரங்கன்னா அந்த பாங்க சொல்ற நேரத்துல இல்ல எனக்கு இன்னும் சக்தி இருக்கு, நான் இசா தொழுகையில நான் நோம்பு திறந்துக்கிறேன்னு போகக்கூடாது. நோம்பு திறப்பதற்குள்ள அந்த நேரம் சூரியன் மறைந்த உடனேயே அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, வீண் பேச்சுக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோம்பு திறக்கின்ற நேரத்தில் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பிரார்த்தனை இருக்கிறார். அந்த துவாவை பிரார்த்தனையின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுவது, நம்ம கஷ்டம் தீர்வது, கவலை போவது, இன்னும் வேறு நற்கிரிகளுக்காண்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அதை விட்டு போட்டு எனக்கு 2 சம்சா கொடு, நீ என்ன மாப்பிள்ளை வந்திருக்க, மச்சான் வா, மாப்பு வா, எனக்கு 2 தா அப்படிங்கிறது அங்க பச்சி சம்சாவுக்கு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்க கூடாது. படைத்த ரப்படத்தில் கையேந்துவதில் தான் நாம் என்ன செய்யணும், நேரங்களை செலவழிக்கணும். நமக்கு இன்னொரு வேதனையான விஷயம், பள்ளியாசு பொறுப்பாளர்கள் அதை அனுமதிக்க கூடாது. நிறைய வாங்கிட்டு வருவாங்க, அவன் பக்கத்துல லெப்ட்ல ரைட்ல ஆள் இருக்கும், அவனுக்கு தரமாட்டான். 4 ஆண்டு தாண்டி ஒரு தெரிப்பான், நண்பன் மாப்பு இந்தா அப்படின்னு அவன்கிட்ட கொடுப்பான். இவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். பள்ளியாசுல இருந்து ஒரு தராங்க, சாப்பிடுங்க, தண்ணி பேரிச்சம்பழம் கொஞ்சம் கஞ்சியை குடிச்சிட்டு போங்க, வீட்டில் போய் சாப்பிடுங்க. சாப்பிடுன்னு சொன்னோடனே திரும்பவும் விடிய விடிய சாப்பிட்டுக்கிட்டே அலைகிறது. இரவு தொழுகை இல்லை, குர்ஆன் இல்லை. பள்ளிவாசலை அலங்கரிப்பதை விட பஜார்களில் ஸ்நாக்ஸ் கடைகளை அலங்கரிப்பது தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் தடார்த்தமானவர்களுக்கு நோம்பா போச்சு. என்னவா, பகல் பூரா நோம்பு இருந்தாங்களாம், அதுக்காண்டி என்ன செய்யறாங்களா, இரவுல ஹயாத்தாக்கி உள்ள இறக்கிக்கிட்டே இருக்காங்களா, அதுக்கெல்லாம் நோம்பு. மதியானம் 1 நேரம் சாப்பிட்றதுக்கு காலையில சகரணத்தில் 2 நேரம் சாப்பாட்டை உள்ள தள்ளியாச்சுல, அப்புறம் எதுக்கு அப்புறம் திரும்ப நோம்பு திறக்கும் போது சாப்பிட்டு, நோம்பு திறந்துட்டு வீட்டில் ஒரு பள்ளியாசல கஞ்சி குடிச்சு, அப்புறம் கடையில் போய் வடை பெச்சு நொட்டு நொசுக்குன்னு தின்னுட்டு, அப்புறம் திரும்ப இசா தொழுதுட்டு, அப்புறம் போய் வீட்டில் தொழுக்கிறானுங்கிற பேரில் திரும்பவும் நம்ம என்ன செய்யறோம், வீணான முறையில நம்முடைய நேரங்களை கழிக்கிறோம். இந்த ரமலான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பாக்கியம், ஒரு அருள். சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது, சைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான். அப்ப சைத்தான் விளங்கிட்டாச்சுன்னா அப்பவும் தொழுகாமத்தானே அஜர்த்தி இருக்கான், அவனுக்கு சைத்தான் அவுத்து விடப்பட்டிருக்கான், அவன் சைத்தான் கூடத்தே இருக்கான். அவன்கிட்ட ஈமான் இல்லையே, ஈமான் இல்லாத எப்படி சைத்தான் இருக்க முடியும்? ஈமான் இல்லாதவர்களிடத்துல சைத்தான் இருப்பான், ஈமான் இருப்பவரிடத்துல சைத்தான் இருக்க மாட்டான். ஏன்னா சைத்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்ட போது, இறைவா என்ன கேட்டு வந்தான், அவனை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகிறது அவன் கேட்டது வரம் அதுதான். என்ன சொன்னா, இறைவா மீண்டும் மனிதர்கள் எழுப்பப்படுகின்ற மறுமை நாள் வரையில எனக்கு அவகாசம் கொடு, அவனுங்களை பூரா நான் நரகத்துக்கு கொண்டாந்து நிரப்புறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன் போ, ஆனா இரையச்சமுடைய என் அடியார்கள் இருக்கிறார்களவா, அவர்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா. அதனாலதான் அவன் ஒவ்வொரு மனிதனுடைய முன்புறம், பின்புறம், வலதுபுறம், இடதுபுறம் எல்லா பக்கங்களையும் இருந்து அவன் என்ன செய்கிறான், வழிகெடுப்பதற்கு அழைத்து கொண்டே இருக்கிறான். அப்படித்தான் நோம்புல வருவான், 10 நடப்பான், தொழுக மாட்டான். அவன்கிட்ட என்ன இல்லை, அந்த மல்லம் கவலசூர் அமலபிகி பலைசல்ல ஆஜத்தும் தீ ஐய தாமகு சராபகு, தீய பேச்சு தீய செயல் அமல் இல்ல. படுத்து கிடந்துக்கிட்டு தொழுகாம இருந்துக்கிட்டு நோம்பு வச்சிருக்கேன்னு சொன்னான்னா அது வேஸ்டே, பட்டின கிடந்து பயன் இல்லைன்ட்டான், அவனோட சேர்ந்தவன் செய்தான். அதுவும் கூட பெருநாள் தொழுகை முடிந்த உடனேயே அவனுக்கு விலங்கு அவுத்துருவாங்கல்ல, வாசல் நிற்பான், திடல்ல நிற்பான், நண்பா 1 மாசமா நீ இல்லாதது, சினிமாவுக்கு போக முடியல, தண்ணி அடிக்க முடியல, சிகரெட் குடிக்க முடியல, வாப்பா அப்படின்னு கூப்பிடுவான். வாப்பு இந்த ஆப்புன்னு வச்சுட்டு போயிடுவான், அழைச்சிக்கிட்டு போயிடுவான். வந்துட்டேன்னு சொல்லு, மீண்டும் வந்துட்டேன்னு சொல்லு அவனு கூப்பிடுவான், கூப்பிட்டு கொண்டே போயிடுவான். அதுக்கு அடுத்து அவனை பார்க்கவே முடியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை நான் இன்னைக்கு ஜும்மால சொன்ன மாதிரி பிந்தி வருவார், உந்தி போவார். அவருக்கு நோன்பு அவர்கள் இறையச்சமுடையவர்கள் ஆக்கல, நோன்பு எழுச்சியில இறையச்சமுடையவர்கள் ஆக்கல. குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் என்ன செய்யணும், நோன்பு காலங்களில் தர்ஜுமாவும் படிங்க, ஓதவும் பயிற்சி எடுங்க, அதனுடைய தர்ஜுமாவை படிங்க. அப்பமாவது உங்களுக்கு இறையச்சம் தான் பார்ப்போம்.
ஏனென்றால் புதிதாக இஸ்லாத்துக்கு வருகிறவங்களாம் குரானை படிச்சு இஸ்லாத்துக்கு வந்து ஷிர்க்ல இருந்து அவங்க நம்மளோட தீவிரமா இருக்காங்க, போகக்கூடாதுன்னு. எனவே குரான் அல்லாஹ் சொல்கிற போது சொல்கிறான், சஹ்ரு ரமலான் அல்லது உன்சிலத்தில் குரான். குரான் இந்த ரமலான் மாதத்தில் எதிர்க்கப்பட்டது எதுக்கு? முதலின் நாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு. நேர்வழி காட்டியிருக்கா? காட்டும். யாருக்கு காட்டும்? தாலிக்கில் கிதாப், இது இறைவேதம், லாரைப ஃபீஹி, இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை, ஹுதல்லில் முத்தகீன், இது இறையச்சம் உடையவர்களுக்கு தான் நேர்வழி காட்டும். எடுத்து படிங்க, படிச்சு பாருங்க, பொருளை உணருங்க. அப்படி படித்து பொருளை உணர்ந்து செயல்படுவீர்களே ஆனால் உங்கள் ஈமான் அதிகரித்து விடும். குர்ஆனை ஓதுகிற போதெல்லாம் சஹாபாக்களுடைய ஈமான் அதிகரிச்சு. குர்ஆனுடைய வசனங்களை கேட்ட போதெல்லாம், ஓதுகிற போதெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுவார்கள். ஏன்? அல்லாஹ் சொல்கின்ற அந்த உத்தரவு செயல்படுத்தாவிட்டால் கிடைக்கின்ற தண்டனை அவர்களை அச்சப்படுத்தியது, உள்ளத்தை உலுக்கியது. எனவேதான் என் அருமைக்குரியவர்களே, தோழர்களே, ரமலானை அமல்களால் நிரப்புங்கள் என்று சொன்னால், வீட்டில் உட்காந்துக்கிட்டு வாசல் உட்காந்துக்கிட்டு 500 ரூபாய் 5 ரூபாயா மாற்றி வச்சுட்டு தர்மம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அல்ல. அந்த மாதிரி சொல்ல, ஜக்காத்து உரிய தொகை உங்களுக்கு எவ்வளவோ அது பள்ளியாசல ஒன்றாந்து கொடுத்து பைத்துல் மால் என்கின்ற பேரில் அவர்கள் ஏழைகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். வாசல்ல 5 முஷார் வந்திருக்கமா, 5 ரூபாய் போட்டு என் ஜக்காத்து முடிஞ்சிச்சுன்னு போயிடக்கூடாது. அதிகம் தர்மம் செய்யுங்கள், உறவுகளை நேசிங்கள், குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருங்க. இரவு நேரங்களில் தொலைக்காட்சிகளை என்ன செஞ்சிருங்க, பார்க்கிறதில் இருந்து ஒதுங்கி, அவர்களுக்காக வேண்டி அவர்கள் போடுகிறார்கள் ஒழிய உங்கள் பாவங்கள் என்று முத்தகின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அசாரில் நீங்க இருங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. அதிகமாக பாவமான காரியங்களில் ஈடுபடாதீர்கள். நேரத்தை ஒவ்வொரு நிமிடமும் கோல்ட் அவர், அதை விட கூடமானது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு ரமலானை அமல்களை கொண்டு அலங்கரியுங்கள். அமல்கள் மூலமாக உள்ளம் ஒளிபெற, இல்லமும் ஒளிபெற, அதனை தொடர்ந்து தொழுகையோடு தொடர்போடு இருக்க, குர்ஆனோடு தொடர்போடு இருக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மனசுவானாக. ரமலான் மாதத்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த முழுமையான வாய்ப்பை அல்லாஹ் பரிபூர்ணமாக நோன்பு வைத்து, அந்த நோன்பு வைப்பதற்குண்டான உடல் நலத்தை நமக்கு தந்து அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.